ரீசெண்ட் டைம்ல வந்து நீங்க அதிகமா கேட்ட சாங், அதுல ஒரு சாங் மட்டும் என்ன ஹம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு, அடிக்ட் ஆயிட்ட அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த சாங் என்னது? வாடி என் போட்டல முட்டை. முன்ன நீங்க நான் பார்த்த பசங்களுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? இப்போ உள்ள பசங்க எல்லாமே டிஃபரெண்ட் தான்ப்பா. நம்ம சென்னை போய் ரீச் ஆனோடனே இதெல்லாம் பண்ணிடணும்பா அப்படின்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? பாண்டி பஜார்ல ஷாப்பிங் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாண்டி பஜார் தான். எல்லா அம்மா டாட்டர்ஸ் வந்து அவங்க அம்மா குடிச்சிருந்த லவ், செல்ஃப்லெஸ் லவ் கொடுப்பாங்க, கேரிங் கொடுப்பாங்க. சண்டை எல்லாம் நாங்கெல்லாம் போட்டுக்க மாட்டோம். ஓகே. நான் தான் ரொம்ப சண்டை போடுவோம், மம்மி எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ ஷி இஸ் வெரி லவ்வபிள், கைண்ட். நிஜமாவா? ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? என் பேர் சரஸ்வதி, நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். சூப்பர் மேம். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அப்படியே சொல்லுவாங்க. நானும் சொல்றேன், ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஓகே, சோ ரீசெண்ட் டைம்ல வந்து நீங்க அதிகமா கேட்ட சாங், அதுல ஒரு சாங் மட்டும் என்ன ஹம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு, அடிக்ட் ஆயிட்ட அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த சாங் என்னது? வாடி என் போட்டல முட்டை. சூப்பர். அந்த தலைவன் தலைவில இருக்கிற சாங் வீட்டுல போட்டு ஹஸ்பண்டோட டான்ஸ் ஆடுவீங்களா? நானே என் பொண்ணு மட்டும் ஆடுவீங்க? ஏன் அவர் ஆட மாட்டாரா? அவர் ஆட மாட்டாரு, அதனால நாங்க மாத்திப்போம் அப்படின்ட்டாங்க. நானும் என் பொண்ணுமே அடிப்போம். போய் படம் பாத்தீங்களா அந்த படம்? இல்ல, பாக்கணும். பாருங்க. ஓகே, அந்த சாங் தான் உங்களுக்கு ரீசெண்ட் அடி. ஓகே, நீங்க இது வரைக்கும் கேட்டு வளர்ந்த சாங்ஸ்ல ஒரு மியூசிக் கேட்டு வளர்ந்துருப்பீங்க, இப்ப இதெல்லாம் நான் மிஸ் பண்றேன் தமிழ் சினிமா சாங்ல அப்படின்னா அது என்னது? அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? இந்த விஷயங்கள்லாம் நான் தமிழ் சினிமா சாங்ல மிஸ் பண்றேன். இப்போ முன்னாடி எல்லாம் வந்துட்டு லிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஞாபகம். இப்போ கொஞ்சம் லிரிக்ஸே வரதில்ல. அதுவே என்னென்னமோ பண்றாங்க, லிரிக்ஸ் எழுத மாட்டாங்க. பசங்களுக்கு வந்து அது வருது, வைபா பிடிக்குது, நம்மளுக்கு அந்த பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கல. பரவாயில்ல மேம், இதை வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ணி நல்ல சாங் ரிலீஸ். தேங்க்யூ சோ மச். லவ் ஃபெயிலியர் சாங் அதை புலம்பாம சலம்பலா எனர்ஜியா வைபா போடணும்னா அது இந்த மியூசிக் டைரக்டரால தான் போட முடியும். எஸ், அனிருத் ரவிச்சந்தர் அவர் வந்து தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஏத்த ஒரு இசையமைப்பாளர்னா அவர் தான். ஸோ மதராசி படத்துல எஸ்கே நடிக்கிற படம், முருகதாஸ் இயக்கத்துல, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலம்பல புலம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்க அனிருத் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கு. மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? கொளத்தூர்ல இருந்து வரேன். உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? சாந்தி மோகன். ஓகே, சூப்பர். I am a teacher. எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. முன்ன நீங்க நான் பார்த்த பசங்களுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? இப்போ உள்ள பசங்க எல்லாமே டிஃபரெண்ட் தான்ப்பா. டிஃபரெண்ட், நல்ல பிரெயின் அவங்களுக்கு. நல்ல அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படி சரியா படிக்கல அப்படின்றீங்களா? தேவையில்லாம தேர் இழுத்து தெருவுல விடுறானே. சோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல நீங்க வந்து அதிகமா முணுமுணுக்கிற சாங் எது? ஏலேலோ. என்ன பாட்டு மேம்? அந்த இது பொட்டல முட்டை விஜய் சேதுபதி. அந்த ஹம்மிங் தாங்க இவங்களுக்கே ஞாபகம் இருக்கு. அந்த சிங்கர் அந்த அளவுக்கு ஹம் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுல உங்க ஹஸ்பண்டோட ஆடுவீங்களா அந்த சாங் போட்டு? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? கேட்டு ரசிப்போம். ஓகே, சோ அவருக்கு பிடிச்ச சாங் என்னது? இந்த சாங்க வந்து பத்தி ஞாபகப்படுத்தினா அவர் எப்போதுமே கூல் ஆயிடுவாரு அப்படின்னா என்ன சாங்? மோகன் சாங் தான். மோகன் சாங் 80s. உங்க ஹஸ்பண்ட் பேரு மோகன் தானே சொன்னீங்க? மோகன் மோகன் சாங்ல கனெக்ட் ஆயிட்டாங்க. சோ அந்த சாங் போட்டா அவர் எப்போதுமே காம் ஆயிடுவார். சூப்பர். சோ வந்து முன்ன நீங்க கேட்ட தமிழ் சாங்ல இப்ப இந்த விஷயங்கள்லாம் ரசிச்சிருப்பீங்க. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ல அதை கேட்டு வந்து என்னடா இந்த விஷயம் இல்லையே தமிழ் சினிமால இந்த சாங்ல அப்படின்னா என்னதுன்னா, முன்ன கேட்கிற சாங்குக்கும் இப்ப இருக்கிற சாங் லிரிக்ஸ் எல்லாருமே அதே சொல்றாங்க. அப்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க லிரிக்ஸ்ல அப்படின்னு மக்களோட. முன்னாடி லிரிக்ஸ் எல்லாம் மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு, இப்ப வந்து புரியவே மாட்டேங்குது. முதல்ல புரியற மாதிரி லிரிக்ஸ் எழுதுங்க அப்படின்றாங்க ஒரு ரசிகர். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். ஏலா ஹேலா ஹேலா ஹே அப்படின்னு சொல்லி அனிருத்தோடைய ஹை பிச் வாய்ஸ்ல பிஜிஎம் போட்டு கிளைமேக்ஸ்ல ஸ்லோ மோஷன்ல விஜய் தேவரகொண்டா திரும்பி நிக்க ஃபைனலி நம்மளோட தலைவன் விஜய் தேவரகொண்டா ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாருப்பான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியில இருக்காங்க. எஸ், விஜய் தேவரகொண்டா நடிப்புல வந்து சமீபத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் கிங்டம். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீக்கெண்ட் ஏதாவது ஒரு படம் போகணும் அப்படின்னு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா கிங்டம் படத்தை போய் தியேட்டர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹை மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? என் பேரு சுபாஷினி, நான் யூஎஸ்ல இருந்து வரேன். யூஎஸ்ல இருந்து? மேம் என்ன மேம் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சோம் யூஎஸ்ல இருந்து வரப்போ? ஓகே, நம்ம சென்னை போய் ரீச் ஆனோடனே இதெல்லாம் பண்ணிடணும்பா அப்படின்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? பாண்டி பஜார்ல ஷாப்பிங் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாண்டி பஜார் தான். ஓகே, பாண்டி பஜார் ஷாப்பிங் பண்ணோம். பாண்டி பஜார்ல பேரம் பேசணும். எனக்கு அப்பவே சந்தேகம். அது வந்து இல்லாம அந்த ஒரு பேரம் பேசி அதை அந்த பொருளை வாங்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். யூஎஸ்ல அப்படி உண்டா? உதைப்பாங்க. யூஎஸ்ல அப்படி கிடையாது. $5 நீங்க வந்து $1 என்ன பண்ணுவாங்க? அப்படியே கொடுத்து காசு கொடுத்துட்டு பேச தேங்க்யூ அப்படின்னு தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு வர வேண்டியதான். ஓகே மேம். ஆனா பாண்டி பஜார்ல வந்தேன்னா 5 ரூபாய்க்குனா கூட 4 ரூபாய்க்கு தருவீங்களான்னு 4 நிமிஷம் நின்னு நான் பேசுறேன். நல்லா இருக்க
அந்த அந்த பொருளை வாங்குறது கூட அவங்க ஹாப்பி கிடையாது. அந்த பேரம் பேசி நம்ம வின் பண்றோம். வின் பண்ணோம்ல, அதுதான் இன்னைக்கு அது நம்ம ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க, ஏய் இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினேன்டி, ஆமா அவன் 100 ரூபான்னு சொன்னா நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அதேதான் சொல்லி அப்படின்னு அது ஒரு பெருமையா கெத்து. வேற சொல்லிப்போம். சூப்பர். சோ மேம் எபிசோட் கொஸ்டின் என்னன்னா மேம், இப்ப ரீசெண்ட் டைம்ல நீங்க அதிகமா முணுமுணுக்கிற ஹம் பண்ற சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னது? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. தக் லைஃப்ல இருந்து முத்தமழை முத்தமழை, அந்த song தான். சின்மையை பாடினது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், இந்த சின்மை வெர்ஷன் தான் அப்படியே காதுல ஒலிச்சிட்டே இருக்கு. அது தூக்கத்துல கூட அது அப்படியே ஹெட்போன்ல கேட்டுட்டே தூங்குறதா இருக்கு. என் பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு பிரியுமா? ஓகே. அது கொஞ்சம் சோ அந்த சாங் தான் இப்ப ரீசெண்ட். அதுதான். ஓகே. சோ நீங்க வந்து முன்னாடி நிறைய சாங் எல்லாம் கேட்டு வந்து வளர்ந்துருப்பீங்க. அப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அப்ப இருந்த மியூசிக் இப்ப இருக்கிற மியூசிக் என்ன வித்தியாசமா நீங்க மிஸ் பண்றீங்க? அப்ப இருக்கிறது லிரிக்ஸ் நல்லா புரிஞ்சுது. சரியா, நல்ல பாட்டுல வந்து ஒரு ஏதோ ஒரு கருத்து இருந்தது, ஒரு மீனிங் இருந்தது லிரிக்ஸ்ல. இப்ப வந்து அந்த பீட் தான் நல்லா போகுது. இப்ப வந்து பீட் அதிகப்படுத்துறீங்க, லிரிக்கை கம்மி பண்றீங்க. முத்தமழைங்க அந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. ஓகே. அது ஏதோ சின்மை நல்லா பாடினனால எனக்கு பிடிச்சது, அதனால கேட்டேன். முத்தைமலை நனையாதோன்னா நீங்க வந்து என்ன மிஸ் பண்றீங்க, வந்ததுக்கு அப்புறம் கிஸ்ஸா அடிச்சு தள்ளுவீங்களான்னு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுது, அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே. பட் அந்த beat அதனால பீட் மட்டும் மேல் லேயர்ல இருக்கு, லிரிக்ஸ வந்து கவனிக்க மாட்டீங்க. அது ஒரு மீனிங் இருந்துச்சு அப்படின்றாங்க. பழைய எல்லாரும் கருத்தும் அதுவா இருக்கிறதுனால லிரிக்ஸ் சீக்கிரமா. lyrics Okay. பாத்து பண்ணுங்க. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? நாங்க பேர் கிரிஜா, ராயப்பேட்டையில இருந்து. சூப்பர். உங்க பேருங்க? பூஜா, அவங்க டாக்டர் ராயப்பேட்டா தான். உங்களுக்கு தெரியுதுங்க, அவங்க டாக்டர், அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண நான் தான் அவங்க. ஓகே. அவ்வளவு அம்மா லைக் பாசமா. பாசம். I like you. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கள்ட்ட? அவங்க ரொம்ப சோஷியல், சோஷியல். ரொம்ப சோஷியலா இருக்கும். சோஷியலா இருந்தா எங்க வீட்டுல போட்டு உரிப்பாங்க. அப்புறம் ஆனா இங்க பாருங்க எவ்வளவு ஸ்வீட் மம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லா அம்மா டாட்டர்ஸ்க்கு வந்து அவங்க அம்மா பிடிச்சிருந்த லவ், செல்ஃப்லெஸ் லவ் கொடுப்பாங்க, கேரிங் கொடுப்பாங்க. சண்டை எல்லாம் நாங்கெல்லாம் போட்டுக்க மாட்டோம். ஓகே. நான் தான் ரொம்ப சண்டை போடுவோம், மம்மி எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. Okay. வெரி லவ்வபிள், கைண்ட். நிஜமாவா? ஓகே சூப்பர். ஓகே, ஒரு ஸ்வீட் மம்மி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. சோ எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, ரெண்டு பேருமே கண்டிப்பா மியூசிக் கேட்பீங்க. கண்டிப்பா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் ஃபேக்டரா இருக்கும். சோ அப்படி கேக்குறப்போ சமீபத்துல கேட்ட பாட்டு மட்டும் இது நான் ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பாட்டு? எப்போ பார்த்தாலும் எனக்கு எந்த சாங் கமலஹாசன் சார் சாங் ரொம்ப பிடிக்கும். கமல் ஃபேன் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஓகே. எந்த சாங்கா இருந்தாலும் சரி, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கமலஹாசன் சாங்க போட்டா என்னவோ காமெடி. என்னோட ரிங்டோன் கூட அதான் வச்சிருக்கேன். என்ன பாட்டு? வெக்கம்ல. ரீசெண்டா வந்து மம்மி வந்து டக் லைஃப் பார்த்தாங்க. அதுல வந்து முத்தமழை அந்த சாங் வந்து ரிங்டோனா வச்சிருக்காங்க. இப்ப கூட கால் பண்ணீங்கன்னா அந்த சாங் தான் கேட்கும். டையார்ட் கமல் ஃபேன் தான் எங்க மம்மி இப்ப வரைக்குமே. கமல் சார் நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ், கமல் சார் வந்து ஒரு டையார்ட் ஃபேன். உங்களோட தீவிர ரசிகையை கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப கமல் சார் நேர்ல பார்த்தா என்ன கேட்பீங்க? என்ன பேசுறது வாய் வராது. ஏதாவது ஒரு வார்த்தை, இந்த படம் எனக்கு பிடிக்கும் சார். எல்லா படமே எனக்கு பிடிக்கும் வருது. அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லா போட்டோ போட்டாலே 3 hours பாப்பேன் அப்படின்றாங்க. கண்டிப்பா. ஓகே. சோ உங்களுக்கு நீங்க ரீசெண்ட் டைம்ல இல்ல உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங்? எனக்கு வந்து பாலிவுட் சாங்ஸ் நிறைய கேட்பேன். ராக் ஸ்டார்ல இருந்து தும்மோ. ஓகே. அப்படியே நீங்க சவுத் இந்தியா பக்கம் இறங்கி வந்தீங்கன்னா அதுவும் பிடிக்கும். இப்ப வந்து அந்த விஜய் சேதுபதி படத்துல இருந்து இந்த வாழாய் வாழை 96 லைஃப் ஆஃப் ராம் சாங், அந்த பாட்டு கேட்டு டிராவல் போயிடுவீங்க. அதுதான் பெஸ்ட் எப்பவுமே. சூப்பர். தேங்க்யூ சோ மச். நன்றி. இயக்குனர் ரவி அரசு அவர்களது இயக்கத்துல புரட்சி தளபதி விஷால் அவர்கள் நடிக்க போற அடுத்த படத்தினுடைய ஷூட் ஸ்கெடியூல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்திலேருந்து. இந்த படத்துல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் விஷாலுக்கு பேரா துஷாரா விஜயன் வந்து கமிட் ஆயிருக்காங்க. இந்த பேரை ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போலேருந்தே ஃபேன்ஸ் மத்தியில கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்டர் துல்கர் சல்மான் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுடைய லைனப் கேட்கிறப்ப எப்படி இந்த மனுஷனுக்கு இப்படி அற்புதமான கதைக்களங்கள் அமையுது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ துல்கர் சல்மானும் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற காந்தா படத்தினுடைய டைட்டில் ரிவீலிங் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர்ல எஸ்பெஷலி அவர் வந்து அந்த டீசரோட எண்ட் போர்ஷன்ல அவர் கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு மாதிரி வில்லனிக்கா சிரிப்பாரு. அந்த சிரிப்பு சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகி இவர் தாண்டா அடுத்த ஜென்ரேஷனோட ஒரு சூப்பர் ஸ்டார், பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்லாம் சொல்லி சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் சூப்பரா அவருக்கு வந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்க. எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, லக்கி பாஸ்கருக்கு அப்புறமா இந்த காந்தா திரைப்படம் இந்தியா லெவல்ல துல்கர் சல்மானுக்கு இன்னொரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஹிட்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய உள் மனசு சொல்லுது.